ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இருக்கிறது வாகமான்லேயே இருக்கிற லாங்கஸ்ட் ஜிப்லைனில் தான் நம்ம இப்போ இருக்கோம். நம்ம இதுக்கு தான் ரைடு போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரைடு பார்க்கிங் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சைடு வந்து கார் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சைடுமே கார் வந்து பார்க் பண்ணிக்கலாம். நம்ம உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஜிப்லைனில் போகலாம். நம்ம ஜிப்லைன் வந்து அங்கே எப்படி எந்த அளவுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கிறாங்க, எந்த ஏஜ் லிமிட் வரைக்கும் எடுக்கிறாங்க, ஜிப்லைன் வந்து நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்தா, இது எல்லாத்தையும் பற்றியும் வந்து நான் வீடியோ காற்று சரியாக அடிக்குது. ஓகே, இந்த ஜிப்லைன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வருதுன்னு நினைக்கிறேன். ரிட்டர்ன் அவங்களே கூட்டிகிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். டிக்கெட் கவுண்டர்கிட்ட வந்துட்டோம். நம்ம வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 600, கிட்ஸுக்குமே 600 தான். யார் ரைட் போகிறாங்களோ எல்லாருக்குமே 600. அது இல்லாமல் ட்ரோன் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் ஷாட் வந்து 300. ட்ரோன் ஷாட் வீடியோ எடுத்து நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் ட்ரோன் ஷாட் வீடியோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 ஃபோட்டோஸ் வரும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜிப்லைனோட ஆக்சுவலாக வாகமானில் 2-3 இடத்துல ஜிப்லைன் இருக்குது. பட் ஆனால் இதுதான் லாங்கஸ்ட் ஜிப்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவும் இதுதான் லாங்கஸ்ட் ஜிப்லைன். நம்ம மற்ற இடத்த பார்க்கும்போது அங்கேயும் நான் ஜிப்லைன் நம்ம பார்க்கல எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஜிப்லைன் பார்த்திங்கன்னா லாங்கஸ்ட்டாகவும் இருக்குது, அதே மாதிரி டீப்பஸ்ட்டாகவும் இருக்குது. நம்ம மூணாரில் ஒரு ஐரன் ஜிப்லைன் பார்த்தோம்ல, ஸோ அந்தளவுக்கு தான் டீப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட்டிகிட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணி சொல்கிறேன். கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ நம்ம இப்போ ரைடு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கிட்ஸுக்கு தான் போகிறாங்க. கபிலேஷன் தர்ஷனம் போகிறாங்க. ஸோ இவங்க சேஃப்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக தான் இருக்குது எல்லாமே. ஓகே, ஸோ இந்த பெல்ட்டு செயின் எல்லாமே நல்லாயிருக்கு. கபிலேஷன் தர்ஷனம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம வாகமான் வர இதுதான் ஃபஸ்ட் டைம். ஜிப்லைன் வந்து ஆல்ரெடி நம்ம மூணாரில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே எப்படி ட்ரை பண்ணலாம். பாருங்க, கபிலேஷ் செம்ம ரெடி ஆகிட்டான். தர்ஷன் போர்ட்ரேட் நோ ஷார்ட். ஷார்ட் வேணாம், நார்மல் வீடியோ இல்லை. நோ ஷார்ட், ஷார்ட்ஸ் நோ ஷார்ட்ஸ், நார்மல் வீடியோ like this landscape vertical. Okay. ஸோ கபிலேஷ் தர்ஷனம் ரெடி ஆகிட்டாங்க ஜிப்லைனில் போகிறதுக்கு. கபிலேஷுக்கு ஓரளவுக்கு பயம் இல்லைங்க, அவன் தைரியமாக தான் இருக்கான். ஏன்னா அவன் ஆல்ரெடி மூணாரில் ஜிப்லைன் போனதால் இங்கே வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்தான். தர்ஷன் மட்டும் ஃபேஸில் லைட்டாக ஒரு பயம் தெரிஞ்சுது. பட் ஆனால் அவனுமே அதை சுதாரிச்சுட்டு நார்மலாக தான் ஆகிட்டான். அவன் கொஞ்ச நேரத்தில் நார்மல் ஆகிட்டான். பட் அவங்க வந்து அவனை நல்லா கேரி பண்ணாங்க. கபிலேஷன் தர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிப்லைன் ஒர்க் பண்ணுற வந்து அவங்க நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. தர்ஷன் தைரியமாக இருக்கான், கபிலேஷ் தைரியமாக இருக்காங்க. தர்ஷன கபி அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. இது இருக்காங்க பாருங்க, போயிட்டாங்க. அங்கே போயிட்டு இறங்குறாங்க. அடுத்து நம்ம தான்
இதெல்லாம் எதுவும் பிடிக்க வேணாம்ல? இல்லை இல்லை, அண்ணன் கையை விட்டு இந்த கையை மட்டும் பிடிச்சா. ஓகே. பின்னாடி கீழே இறங்கிட, பின்னாடி இன்னொரு ஸ்டெப்பு கீழே அப்படி தொங்கி உட்காரு. அக்கா அந்த மேலே அவ்வளோ டைட்டாக பிடிக்க வேணும், கொஞ்சம் கீழே பிடிக்கலாம். ஓகே, உட்காருங்க, தொங்கி உட்காருங்க, இந்த பெல்ட்டுக்குள்ளே உட்காரு, ரிலாக்ஸாக உட்காரு. ஓகே, ரெடி? ஓகே, ரெடி, 1 2 3. இல்லைங்க பாரு, செம்மையாக இருக்குல்ல? இந்த ஜிப்பை நம்ம போகிறப்போ நம்ம செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் ஓன் ரிஸ்க்கு தான் அது. ஏன்னா இந்த ஜிப்போட டெப்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும், ரொம்ப ஆழம். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கீழே விழுந்துடும். மொபைலாக இருந்தாலும் சரி, அது கேமராவாக இருந்தாலும் சரி, கீழே விழுந்துடும். அது வந்து நம்ம எடுக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதில் நீங்கள் செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க சொல்லும் போதே நம்மகிட்ட அதான் சொன்னாங்க, இது வந்து உங்கள் ஓன் ரிஸ்க்கு தான். மிஸ் ஆகிடுச்சுன்னா கேமராவோ மொபைலோ எதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நம்மளை அனுப்புனாங்க. ஆக்சுவலி இங்கே நிறைய ஜிப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா 1 வே மட்டும் தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு 1 வே வந்து நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். இவங்க வந்து 2 வே இங்கே வந்துட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே முடிக்க போகிறாங்க. ஸோ தர்ஷன் இந்த சைடு வந்துட்டு இப்போ மறுபடியும் அந்த இடத்துக்கு போக போகிறாங்க. தர்ஷனும் கபிலேஷும். தர்ஷன் சிரிங்க. கபி கபி ஸோ வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து மறுபடியும் அந்த இடத்துக்கு போக போகிறோம். இது 2 வே. நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகே ஓகே தானே? கரெக்டாக பொசிஷன் கால் தூக்குங்க. இப்போ பாருங்க எவ்வளோ ஹைட் இருக்குன்னு. இந்த ஜிப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா டெப்த்து ரொம்ப அதிகங்க, செம்ம ஹைட்டாக இருந்தது. அதுவும் நம்ம மேலேருந்து பார்க்குறப்போ அந்த செனரியாவே அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சூப்பராக இருந்தது. ரொம்ப எங்களுக்கு த்ரில்லிங்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அங்கேருந்து பார்க்குறப்போ அந்த வியூஸ் எல்லாமே நல்லா இருந்ததுங்க. நீங்கள் உங்களுக்கு அட்வென்ச்சர் இது மாதிரி த்ரில்லிங்காக வேணும்னா நீங்கள் இந்த ஜிப்லைனை கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வாகமானில் இருக்கிற ஜிப்லைன்லேயே இது கொஞ்சம் லாங்கஸ்ட் ஜிப்லைன். அது மட்டும் இல்லாமல் டெப்த் அதிகமான ஒரு ஜிப்லைனுங்க இது. அங்கே பாருங்கள், இங்கே வந்த உடனே அங்கே நம்மளை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமிக்கிறேன் பாருங்கள், அந்த வழியாக நம்ம ஃபஸ்ட்டு போனோம். போயிட்டு அங்கே போயிட்டு மறுபடியும் இங்கே ரிட்டன் வந்துட்டோம். ஸோ செமையான இந்த ஜிப்லைன் செமையாக இருந்தது. அடுத்த பேட்ச் போயிருக்காங்க. எவ்வளோ டீப்புன்னு பாருங்களேன். நம்ம இந்த ஜிப்லைன் முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் இந்த ஜிப்லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முதல்ல வந்து சேஃப்டி தான் முக்கியம். ஸோ சேஃப்டிக்கு இவங்க ப்ரிஃபர் பண்ணுறது நல்ல ஒரு ஹெல்மெட், வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு ஹெல்மெட் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு. நல்லா புதுசாக நல்லா டைட்டாக இருக்குது. ஸோ இந்த ஜிப்லைனோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். வாகமனில் இருக்கிற ஜிப்லைனில் வந்து ஜிப்லைன்லேயே இந்த ஜிப்லைன் தான் லென்த் அதிகம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டெப்த்து தாங்க ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூணாரில் நம்ம பார்த்தோம் ஹை ரேஞ்ச் ஜிப்லைனு, அந்தளவுக்கு டெப்த்தாக இருக்குது இது. அட் த சேம் டைம் லென்த்தும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஜிப்லைனோட ஸ்பெஷல் என்னென்னா நம்மளை அந்த எண்டுக்கு கொண்டு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து இந்த எண்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ வாகமனில் மற்ற எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் செக் பண்ணிட்டோன்னா அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ட்ரோன் ஷாட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 300 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ட்ரோன் ஷாட்டுக்கு. அது வந்து நம்மளுக்கு ஷார்ட்ஸாக வேணுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை லேண்ட்ஸ்கேப் இல்லை போர்ட்ரேட் எப்படி வேணுமோ அதை அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ட்ரோன் ஷாட் வந்து நான் அது கூட இந்த வீடியோ கூட நான் அட்டாச் பண்ணுறேன். அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் புக் பண்ணிங்க. ஃபோட்டோஸும் இது கூட எடுத்த ஃபோட்டோஸும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
ஸோ அந்த குவாலிட்டியும் பாருங்கள், பிடிச்சிருந்தா நீங்கள் அதையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். பர் ஹெட்டுக்கு வந்து 600 ருபீஸ். அது யார் ரைடு போனாலும் சரி, பர் ஹெட்டுக்கு 600 ருபீஸ். ஃபோட்டோக்கு வந்து 100 ருபீஸ். ட்ரோன் ஷாட்டுக்கு வந்து 300 ருபீஸ். இந்த ட்ரோன் ஷாட்டுங்கிறது எப்படின்னா, நீங்கள் இப்போ கப்பலாக போனீங்கன்னா அந்த ஒரு ட்ரோன் ஷாட்டு தான் அவங்க 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பர் ஹெட்டுக்கு அந்த மாதிரி கிடையாது. இப்போ 2 பேர் கப்பலாக போனீங்கன்னா அந்த கப்பலுக்கு ஒரு ட்ரோன் ஷாட்டுக்கு வந்து 300 ருபீஸ் அப்படி தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ட்ரோன் ஷாட்டு, ட்ரோனில் ஷூட் பண்ணது. இந்த ட்ரோன் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லேண்ட்ஸ்கேப்பும் எடுத்து கொடுப்பாங்க, போர்ட்ரேட்டும் எடுத்து கொடுப்பாங்க. நமக்கு எது நம்ம முன்னாடியே சொல்லிடணும் அவங்கக்கிட்ட, நமக்கு எந்த இது வேணுமோ அதை எடுத்து கொடுப்பாங்க. போர்ட்ரேட்டோ லேண்ட்ஸ்கேப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அதை எடுத்து கொடுப்பாங்க. இந்த ஷாட் பாருங்கள், இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் உங்களுக்கு எப்படியாச்சும் வேணும்னா அதை அவங்ககிட்ட சொல்லி பாருங்கள், அவங்க கரெக்டாக எடுத்து கொடுப்பாங்க. கொஞ்சம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் கம்மி பண்ணியிருக்காங்க. இன்னும் கிட்ட கூட ட்ரோனை கொண்டு போயிருக்கலாம், ஆனால் கொஞ்சம் தூரமாகவே வச்சுருக்காங்க. அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி சூட் ஆகுதுன்னு பாருங்கள். முன்கூட்டியே நீங்கள் ட்ரோன் சொல்லும் போது முன்கூட்டியே நீங்கள் அதை சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம கொடுத்த காசுக்கு ஒருத்தான்னு கேட்டால், என்ன கேட்டால் ஒருத்தன் தாங்க சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து இது பண்ணுறாங்க. ஸோ நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான். ஏன்னா கூப்பிட்டு போயிட்டு கொண்டு வந்து இங்கேயே நம்ம ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ 2 வாட்டி நம்ம போயிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, வெயிட் வந்து 150 kgs வரைக்கும் இவங்க சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக 150 kgs வரைக்கும் இந்த ஜிப்லைனில் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அதுக்கு மேலே வெயிட் இருந்தால் அவங்க செக் பண்ணிவிட்டு வேறு எதனா ஸ்பெஷலாக எதுவும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 150 kg மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெமடியல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் ஐரன் ஜிப்லைனில் கேட்டிருந்தாங்க, குழந்தைகளை கூப்பிட்டு போவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளையும் கூப்பிட்டு போவாங்க. ஆனால் குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் கூட அனுப்ப மாட்டாங்க. இவங்ககிட்டே வந்து வெல் ட்ரெயின்டு பர்சன் இருக்காங்க. ஸோ அவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ கபிலேஷன் தர்ஷன் கூப்பிட்டு போனாங்கல்ல, அந்த மாதிரி வந்து குழந்தையும் கூப்பிட்டு போவாங்க. ஸோ குழந்தையிலேருந்து பெரியவங்க ஏஜ் லிமிட்டு கிடையாது, அது அவ்வளோ பண்ணுறாங்க. ஆனால் ஜிப்லைனோட டைமிங்னா 7:30 எல்லாம் ஆல் டேஸ். ஜிப்லைனோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 7:30 to 6:30. வீக் டேஸ் எல்லா டேஸ்லேயுமே வந்து ஒர்க்கிங் தான் இருக்கும். இந்த ஜிப்லைனோட லொக்கேஷன் வந்து நான் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாகமானில் இருக்கிற இன்னும் நிறைய இடத்து நம்ம போகிறோம். எல்லா இடமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். டாடா, பை பை.